Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்டில் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஒரு பர்சன், இன்கம் டேக்ஸில் பர்சன்னு நம்ம நிறைய பேரை சொல்லலாம். இண்டிவிஜுவலை சொல்லலாம், இல்லை HUF ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியை சொல்லலாம், இல்லை கம்பெனியை சொல்லலாம், இல்லை ஏஓபி பிஓஐனா அசோசியேஷன் ஆஃப் பர்சன் ஆர் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல். இந்த மாதிரி எல்லாருமே பர்சன்ஸ் தான். அப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன், ஃபர்ம் எல்லாமே பர்சன் தான். அந்த பர்சனில் ஃபஸ்ட்டு பர்சனான இண்டிவிஜுவலோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு இண்டிவிஜுவல் இந்தியாவில் ரெசிடெண்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேசிக்காக ரெண்டு கண்டிஷனில் ஏதோ ஒரு கண்டிஷனை அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, மொத்தம் 365 இயர் இருக்கிற ப்ரீவியஸ் இயரில் அவன் மினிமம் 182 டேஸ் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும். ஒன்று இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தால் அவன் ரெசிடென்ட்னு ப்ரூவ் ஆயிடுவான். இல்லைன்னா சப்போஸ் அவனால் போன வருஷத்தில் 182 டேஸ் இருக்க முடியலைன்னா அடிஷ்னல் கண்டிஷன் என்ன பண்ணலான்னா, போன வருஷம் ப்ரீவியஸ் இயரில் 60 டேஸும் அதுக்கு முன்னாடி 4 ப்ரீவியஸ் இயரில் 365 டேஸும் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் 2019-20 அசஸ்மெண்ட் இயராக இருந்துச்சுன்னா 2018-19 தான் ப்ரீவியஸ் இயர். அந்த ப்ரீவியஸ் இயரில் 60 நாள் இருக்கணும். அது போக அந்த ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி 4 வருஷத்தில் 365 டேஸ் டோட்டலாக இருக்கணும். அப்படி இருந்தான்னா அவன் ரெசிடெண்ட். இந்த ரெண்டு கண்டிஷனில் ஏதோ ஒரு கண்டிஷன் அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டான்னா அவன் ரெசிடெண்ட் அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுவான். அதே மாதிரி செகண்ட் கண்டிஷனாக சொன்ன அந்த 60 டேஸ் ப்ளஸ் 365 டேஸ், அந்த கண்டிஷன் 3 பர்சனுக்கு வேலிட் கிடையாது. அந்த 3 பர்சன் மட்டும் செகண்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் அவன் நான் ரெசிடெண்ட் தான். ஏன்னா அவனுக்கு அந்த கண்டிஷன் கிடையாது. அது யாருக்குன்னா, எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காண்டி ஒரு இந்தியன் சிட்டிசன் வெளிநாட்டுக்கு போகிறான் அப்படின்னா அவன் இந்த செகண்ட் கண்டிஷன் அவனுக்கு நாட் வேலிட். அதே மாதிரி இந்தியன்ஷிப்போட மெம்பராக அவன் வெளிநாட்டில் ஒர்க்குக்கு போகிறான், இல்லைனா வெளிநாட்டுக்கு போகிற கப்பலில் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னா அந்த சிட்டிசனும் செகண்ட் கண்டிஷனுக்கு நாட் வேலிட். அப்புறம் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், நம்ம இந்தியன் ஆரிஜின்னா தலைமுறையாக இந்தியாவில் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்குன்னா அந்த பர்சனுக்கு செகண்ட் கண்டிஷன் நாட் வேலிட். இது ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டான்னா அவன் ரெசிடெண்ட் அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுவான். சப்போஸ் இதில் ஏதோ ஒரு கண்டிஷன், ரெண்டு கண்டிஷனையுமே அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா அவன் நாட் ரெசிடெண்ட் அப்படின்னு ஆயிடுவான். அடுத்தது சப்சீக்வெண்ட் கண்டிஷன்னா என்னென்னா, இப்போ அவன் சப்போஸ் ரெசிடெண்ட்டாக இருந்தான் அப்படின்னா அடுத்ததாக 2 கண்டிஷனையும் 2 குமுலேட்டிவாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அண்டு இந்த 2 கண்டிஷனையுமே அவன் சேர்த்து சாட்டிஸ்ஃபை பண்ணான்னா அவன் ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரிலி ரெசிடெண்ட் அப்படின்னு சொல்லுவான். ஆர்டினரிலி ரெசிடெண்ட் அப்படின்னா அவன் இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டான் அப்படின்னு அர்த்தம். என்ன கண்டிஷன்னா, stayed in India for 730 days in 7 immediately preceding previous year. ப்ரீவியஸ் இயருக்கு 7 வருஷம் முன்னாடி, ப்ரீவியஸ் இயருக்கு 7 வருஷத்தில் 730 டேஸ் இந்தியாவில் அவன் ஸ்டே பண்ணியிருக்கணும். ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி 7 வருஷத்தில். இது ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி 10 வருஷம், அந்த 10 வருஷத்தில் 2 வருஷம் அவன் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். should be resident for 2 years out of 10 years immediately preceding previous year. ப்ரீவியஸ் இயருக்கு 10 வருஷம் முன்னாடியில் 2 வருஷம் அவன் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். இந்த 2 கண்டிஷனையும் சேர்த்து அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அவன் ரெசிடெண்ட் அண்ட் ஆர்டினரிலி ரெசிடெண்ட். சப்போஸ் அவன் இதில் ஏதோ ஒரு கண்டிஷனையே அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா அவன் ரெசிடெண்ட் அண்ட் நாட் ஆர்டினரிலி ரெசிடெண்ட். இதில் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு நோட்ஸ் கண்டினியூஸ் ஸ்டே இஸ் நாட் நெசசரி. அவன் கண்டினியூஸாக 182 டேஸோ இல்லை 730 டேஸோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. விட்டு இருக்கலாம். அவன் இன்றைக்கி போகலாம், திரும்ப ஒரு வாரம் கழிச்சு வரலாம். நமக்கு தேவை நாட்கள் மட்டும்தான். 182 டேஸ் அவன் இருக்கணும், அவ்வளோதான். ரெண்டாவது கண்டிஷன் டெரிட்டோரியல் வாட்டர் அப்படின்னா இந்தியா மட்டும் இந்தியா கிடையாது. அந்த இந்தியாவுக்குன்னு ஒரு டெரிட்டோரியல் வாட்டர் ஒரு லிமிட் வரைக்கும் இருக்குது. அந்த லிமிட்டும் டெரிட்டோரியல் வாட்டர் தான். அதில் அவன் ஸ்டே பண்ணியிருந்தா, இல்லை அந்த இடத்துல அவன் ஒர்க் பண்ணியிருந்தா அதுவும் இந்தியாவில் ஸ்டே பண்ணாதான் அர்த்தம். இதுதான் இந்த இண்டிவிஜுவலோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், பேசிக் கண்டிஷன் அண்டு சப்சீக்வெண்ட் கண்டிஷன்ஸ். இதுக்கப்புறம் இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணி தான் அவனுக்கு இந்தியாவில் டேக்ஸ் கட்டுவானா இல்லை வெளிநாட்டில் டேக்ஸ் கட்டுவானாங்கிறதே முடிவாகும். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.